என்ன பண்ணுறேன்னு புரியலையா? மூக்கை கை இல்லாமல் க்ளோஸ் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணி பார்த்துட்ருந்தேன். அது எப்படிங்க முடியும் அப்படி தானே கேட்குறீங்க? இவரால் முடியுதே. ஆமாம், கரடிகளால் மூக்கை தானாகவே க்ளோஸ் பண்ணிக்க முடியும், மூக்கு துவாரத்தை. இந்த ஃபேக்டே இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னா இன்னும் கரடிகள் பற்றி எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் இருக்குது தெரியுமா? வெல்கம் டு ஜுவாலஜி டாக்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ உலகம் பூரா கிட்டத்தட்ட 8 ஸ்பீஷீஸ் ஆஃப் பேர் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் 4 ஸ்பீஷீஸ் இந்தியாவிலே இருக்கான். என்னென்ன தெரியுமா? ஏஷியாட்டிக் பிளாக் பேர், ஹிமாலயன் ப்ரௌன் பேர், ஸ்லாத் பேர், சன் பேர். என்னதான் 4 விதமான பேர் சொல்லி கூப்பிட்டாலும் நமக்கு எல்லாமே கரடி தான் இல்லையா? இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஸ்லாத் பேர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கரடி இனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோட விலங்கியல் பெயர், அதாவது சயின்டிஃபிக் நேம் மெலார்சஸ் ஆர்சினஸ். ஸோ இதுக்கு ஏன் ஸ்லாத் பேர்னு பேர் வச்சாங்க? இந்த பேரே கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கு இல்லையா? இதுக்கு ஸ்லாத் பேர்னு பேர் வச்சவர் ஒரு யூரோப்பை சேர்ந்த விலங்கியல் ஆராய்ச்சியாளர் ஜார்ஜ் ஷா. இவர் எதுக்காக இதுக்கு ஸ்லாத் பேர்னு பேர் வச்சார் தெரியுமா? ஸ்லாத்துன்னு ஒரு அனிமல் இருக்கு இல்லையா? ஸோ அதோட கிளாஸ் பார்த்திங்கன்னா நீளமாக இருக்கும். ஸ்லாத் பேர்னு சொல்லக்கூடிய இந்த அனிமலோட கிளாவும் அந்த நகங்களும் ரொம்ப நீளமாக இருக்கிறதுனால கிட்டத்தட்ட இது ரெண்டும் ஒரு ரிலேட்டட் ஸ்பீஷீஸ்ன்னு அவர் நினச்சிட்டாரு. ஸோ இதுக்கு ஸ்லாத் பேர் அப்படின்னு இந்த காரணங்களால் பேர் வச்சிருக்கிறாரு 1791. அதை நாம் இப்போ வரைக்கும் மாற்றாமல் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். மற்றபடி ஸ்லாத்துக்கும் இந்த ஸ்லாத் பேருக்கும் எந்த வித சம்பந்தமும் கிடையாது. ஓகே, இந்தியாவில் இந்த கரடி இனம் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலைகள், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், சத்தீஸ்கர் மற்றும் வடகிழக்கு இந்திய பகுதிகளில் இருக்கக்கூடிய காடுகளில் காணப்படுது. இது இயல்பிலேயே ஒரு கூச்ச சுபாவம் உள்ள அனிமல் தான், சாலிட்டரி அனிமல் தான். பெரிய பெரிய உயரமான புற்களை கொண்ட புதர்களில் அதிகமாக காணப்படுது. இந்த பேரோட உயரம் 4.5 to 6 அடி வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட வாழ்நாள் கிட்டத்தட்ட 15 to 16 வருஷங்கள் இருக்குது. இந்த கரடி இனம்க்கு ஒரு தனித்துவம் இருக்குது. என்ன அப்படின்னா, இதோட அந்த முசல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதி, அந்த முகத்தோட முன்பகுதி ரொம்பவே நீளமாக இருக்குது, லாங்கஸ்ட் முசல் அப்படின்னு சொல்கிறாங்க. அது போக இதோட உடம்புல ரொம்ப திக்கான ஃபர் இருக்குது. இந்த ஃபருக்கு நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க. ஒன்று அது டிஃபென்ஸ், ஒரு எதிரி விலங்கு தன்னை தாக்க வரும்போது அந்த உடம்புல இருக்க அந்த முடியை சிலுப்பி பயமுறுத்துறதுக்காக. இன்னொரு முக்கியமான விஷயம், குட்டிகளை தூக்கிட்டு போகும்போது அதுகளுக்கு கிரிப்பு கொடுக்கறதுக்காக இது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இயல்பில் பார்த்தோன்னா பயாலாஜிக்கலாக இது ஒரு இன்சுலேட்டர் தான். உடம்புலேருந்து ஹீட்டு வெளியில் ரேடியேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் யூஸ்வலாக ஹேர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்லாத் பேர் மனிதர்களோட டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறதுனால யூஸ்வலாக பகலில் ஆக்டிவாக இருக்கிறது இல்லையா, ராத்திரி நேரத்தில் தான் ஆக்டிவாக இருக்கான். அப்படி பார்த்தா இது நாக்டர்னல் அனிமல் தான். ஆனால் நம்மளோட டிஸ்டர்பன்ஸ் இல்லைன்னா அது பகலில் தான் ரொம்ப ஆக்டிவாக இருக்குமா. பாருங்கள், நம்மளோட டிஸ்டர்பன்ஸ் ஆர் நம்மளோட இன்ட்ரூடன்ஸ்னால ஒரு அனிமலோட இயல்பான ஆக்டிவ் டைமையே, பயாலாஜிக்கல் கிளாக்கையே நம்ம மாற்றி வச்சுருக்கோம். இது மட்டும் எக்ஸாம்பிள் கிடையாது, இன்னும் நிறைய அனிமல்ஸ் இருக்குது. ஜார்டன் கர்சர் அப்படின்னு ஒரு பேர்டு கூட இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இது நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு டார்ச்சர் மாதிரி தான். ஓகே, ஸோ நம்ம இந்த டாப்பிக்லேருந்து டிவியேட் ஆகாமல் மறுபடியும் ஸ்லாத் பேருக்குள்ளதே வரலாம். இந்த ஸ்லாத் பேர்ஸ் ஒரு டைம் லிட்டரில், அதாவது ஒரு டைம் இனப்பெருக்கம் பண்ணும்போது கிட்டத்தட்ட 2 குட்டிகளை ஈனுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது மனுஷ குட்டிங்கள் மாதிரியே அம்மா கூடவே தொத்திட்டு இருக்கக்கூடிய இந்த குட்டி. யூஸ்வலாக பார்த்தோன்னா மற்ற விலங்குகளோட குட்டிகள்லாம் பிறந்தோடனே கொஞ்ச நாள் அம்மா கூட அட்டாச் ஆகிட்ருக்கும், அதுக்கப்புறம் பிரிஞ்சிடும் இல்லைங்களா. இவங்க அம்மா கூட அட்டாச் ஆகிருப்பாங்க. எந்த அளவுக்கு அட்டாச் ஆகிருப்பாங்கன்னா அது முதுகுலையே நேரம் தூக்கிட்டே போயிட்டுருக்குமா. நம்ம குழந்தைங்களை இடுப்பில் தூக்கிட்டு போகிறோம்ல, அந்த மாதிரி 1.5 to 2 வருஷம் வரைக்கும் முதுகில் மட்டுமே வச்சு ரைட் பண்ணக்கூடிய பேர் இந்த கரடி இனம் மட்டும்தான், அந்த ஸ்லாத் பேர் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்லாத் பேரோட இன்னொரு கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் என்ன அப்படின்னா,
இது அதோட கிளாஸ் சொன்னேன் இல்லையா, அந்த கையில் இருக்க நகங்கள் வந்து எவ்வளோ நீளம்னு நினைக்கிறீங்க? 8 சென்டிமீட்டர் நீளமாக. பார்த்துக்கோங்க, இது அட்டாக் பண்ணுச்சுன்னா எந்த அளவுக்கு வந்து நமக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த கிளாஸோட மெயின் பர்பஸ் டிஃபென்ஸ் கிடையாது. ஏன்னா இதோட ஈட்டிங் டைப்பை நம்ம பார்த்துடலாம். இவை ஒரு மர்மிகோஃபேகஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மர்மிகோஃபேகஸ் ஆர் சிம்பிளாக சொல்லணும்னா இன்செக்டிவோரஸ் அப்படின்னு சொல்லலாம். எறும்பு, கரையான் இதெல்லாம் வந்து எடுத்து உண்ணக்கூடியது. அப்புறம் ஃப்ரூட்ஸும் சாப்பிடும், ஃப்ரூகிவோர். ஸோ மெயினாக ஆண்ட்ஸ் அண்ட் டெர்மைட்ஸ் அதை பிடிச்சி சாப்பிட்றதுக்காக இந்த க்ளா வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, நகங்கள் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வேக்கம் கிளீனர் யூஸ் பண்ணோன்னா என்ன பண்ணணும், நமக்கு ஒன்று பேட்ரி வேணும், ரீசார்ஜ் பண்ணியிருக்கணும், அப்படி இல்லைன்னா நேரடியாக எலக்ட்ரிக் கனெக்ஷன் கூட ப்ளக் பண்ணணும் இல்லையா. இந்த பேருக்கு அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. அதோட வாயே வச்சு வேக்கம் கிளீனர் மாதிரி டெர்மேட்டேரியத்துலேருந்து கரையானோ இல்லாட்டி அந்த ஆண்ட்டையோ வந்து அது எறும்புகளையோ வந்து உறிஞ்சி எடுத்துருமா. அதுக்கு ஏற்ற மாதிரியே அதுக்கு முன்பற்களே கிடையாதான். ஸோ இந்த மாதிரி ஒரு அடாப்டேஷன் இந்த ஸ்லாத் பேருக்கு இருக்குது. இது கேட்கும் போதே ரொம்ப வித்தியாசமாக இருக்கு இல்லையா. பொதுவாக இது ஒரு அக்ரெசிவான அனிமல் கிடையாதுங்க. ஆனால் ஏதோ ஒரு எதிரி விலங்கு தாக்க வரும்போதோ இல்லை மனுஷங்க வந்து அச்சுறுத்தும் போதோ கண்டிப்பாக வந்து திருப்பி அட்டாக் பண்ணுது, டிஃபெண்ட் பண்ணுது. ஸோ அதை டிஃபெண்ட் பண்ணுச்சுன்னா யூஸ்வலாக எப்படி டிஃபெண்ட் பண்ணும் அப்படின்னா, 2 கால்கள் பின்னங்கால்களை நிறுத்தி உயரமாக எழுந்திரிச்சு நிற்குமா. ஸோ அதை வச்சு நம்ம வந்து அந்த கரடி வந்து அக்ரெசிவாக இருக்குது இல்லை தாக்குதலுக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். ஸோ அது கூட வந்து அந்த தாக்க வர அனிமலை வந்து பயமுறுத்துறது தான் இது பண்ணுது, இம்மீடியட்டாக போய் அட்டாக் பண்ணாது அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா இயல்புலேயே இது வந்து இன்செக்ட்ஸு, அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸு தான் சாப்பிடும். அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நிறைய அனிமல்ஸ் மாதிரி இந்த ஸ்லாத் பேரும் சீட் டிஸ்பர்ஷனில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. சீட் டிஸ்பர்ஷன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், விதைகளை பரவ செய்யுது. ஸோ அதை வந்து இந்த ஸ்லாத் பேர் பண்ணுது. ஸோ இந்த ஸ்லாத் பேரை பற்றி இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ஃபன்னியான ஃபேக்ட்ஸ் இருக்கிற இதே சமயத்தில் தான் இதை பற்றி சில சோகமான சில தகவல்களும் இருக்குது. இந்த ஸ்லாத் பேரை கலாந்தர் அப்படிங்கிற ஒரு வட இந்தியாவை சார்ந்த பழங்குடியின மக்கள் கிட்டத்தட்ட 400 வருஷங்களுக்கு மேலாக தங்களோட ஒரு ட்ரெடிஷ்னல் பிஹேவியருக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த கலாந்தர் அப்படிங்கிறவங்க ஒரு வட இந்தியாவை சார்ந்த ஒரு பழங்குடியின மக்கள்னு நம்ம சொன்னோம். ஆரம்ப காலகட்டத்தில் முகல் எம்பரர் இருந்த காலகட்டத்தில் அவங்களோட அரசவையில் இந்த கரடிகள், குரங்குகளெல்லாம் கூட்டிகிட்டு போய் நடனமாட வைப்பாங்களாம். ஸோ அந்த மாதிரி பல 100 வருஷங்களாக இந்த கரடிகளை வந்து அவங்க வந்து இந்த மாதிரி டான்ஸிங் பேராக வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. இதில் என்ன பெரிய சோகம் அப்படின்னா, நம்மளோட கேப்டிவிட்டியில் வச்சு அதை வந்து நம்ம டேம் பண்ணுறது அப்படிங்கிறது புதுசு கிடையாது. ஆனால் ஏன்னா நம்ம நாய், பூனை, ஆடு, மாடு, குதிரை இதெல்லாம் வந்து நம்ம அப்படி தான் ட்ரெயின் பண்ணியிருக்கோம், நம்மளோட தேவைக்காக வைல்டில் வந்து டேம் பண்ணியிருக்கோம். ஆனால் இவங்க இந்த டான்ஸிங் பேராக ஆக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க தெரியுமா? அதோட இப்போ ஒரு குட்டி கரடி கிடைக்கிது அப்படின்னா அந்த குட்டியோட அம்மாவை ஃபஸ்ட்டு கொன்றுவாங்க. கொன்னுட்டு ஏன்னா அது அப்போ தான் வந்து அது தனியாக இருக்க முடியும், பிரிஞ்சு இருக்க முடியும். அம்மா இருந்துச்சுன்னா அது வந்து இந்த குட்டிங்களை வந்து பிரித்து எடுத்துகிட்டு போக விடாது. அதே போல் பெரிய பேரை வந்து அவங்களால ட்ரெயின் பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்த குட்டி பேரை தூக்கிட்டு போய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதோட அந்த நாஸ்ட்ரல்ஸ் ரீஜனில் வந்து ஓட்டை போட்டுருவாங்களாம். எப்படின்னா, சூடாக காய்ச்சின இரும்பு கம்பியை வச்சு தொலை போட்டு அந்த காயத்து வழியாகவே வந்து கயிறை விட்டு அதுக்கப்புறம் கட்டி அதை இழுக்கிறது மூலமாக இந்த கரடிகளை அவங்க வந்து ட்ரெயின் பண்ணுறாங்க, டேம் பண்ணுறாங்க. இதை வந்து முகலாயர்கள் இருந்த காலகட்டத்தில் அரச வேலை யூஸ் பண்ணால் கூட இந்த அரசாட்சி முறையெல்லாம் முடிவுக்கு வந்ததுக்கப்புறமும் தெருக்களில் மக்களுக்கு வேடிக்கை காட்டுறதுக்காக இந்த கரடிகளில் வச்சிட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் ரீசண்டாக 2009 வைல்ட் லைஃப் SOS அப்படிங்கிற ஒரு அமைப்பு
அவங்க தானாக முன் வந்து இந்த கலாந்தர் அப்படிங்கிற அந்த பழங்குடியின மக்கள்கிட்ட இருந்து இந்த மாதிரி பழக்கப்படுத்த வச்சுருந்த கரடிகளை மீட்டு அதை வந்து வேறு சில மையங்களுக்கு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ்க்கு அனுப்பி வச்சுருக்காங்க. ஸோ இதில் என்ன நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது அப்படின்னா, இந்தியாவில் 1972லேயே இந்த மாதிரி டான்சிங் பேர் யூஸ் பண்ணுறது தடை செய்யப்பட்டிருக்கு. அது இல்லீகல்னு அறிவிச்சா கூட இவங்க அவங்களோட அந்த ட்ரெடிஷ்னல் பிஹேவியரை விட முடியாமல் பல வருஷங்களாக தெரியாமல் இருந்திருக்காங்க. இப்போது இந்த அமைப்புகளோட உதவியின் மூலமாக அந்த கரடிகளை மீட்டு நம்ம பாதுகாக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போவும் IUCN லிஸ்ட்டில் ரெட் லிஸ்ட்டில் வல்னரபிள் ஸ்பீஷீஸாக இந்த ஸ்லாத் பேர் இருக்குது. ஸோ இந்த ஸ்லாத் பேர்ஸுக்கு இன்னும் என்னென்னா, இந்த மாதிரி வேட்டையாடப்படுறது, அதோட முடிக்காக வேட்டையாடப்படுறது, மெடிசனுக்காக கொல்லப்படுறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஹியூமன் அனிமல் கான்ஃப்ளிக்ட்னால, அதோட வாழிடம் அழிக்கப்படுறதுனால கூட இதோட எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைஞ்சிட்டே இருக்குது. நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இது ஒரு சாலிட்டரியான அனிமல், ஒரு ஷையாக ஃபீல் பண்ணக்கூடிய அனிமல். நம்ம சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் கூட நிம்மதியாக வாழ்கிறதுக்கு ஏதுவாக இல்லாத மாதிரி பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வைல்ட் அனிமல்ஸ் அப்படிங்கிறது, ஃபாரஸ்ட் ஏரியா அப்படிங்கிறது வைல்ட் அனிமல்ஸுக்கானது. நம்ம வந்து ஒரு விசிட்டர்ஸாக போகிறோம் அப்படின்னா எந்த விதத்துலையும் எப்பயும் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல், அந்த அனிமல்ஸோட ரியல் ஹேபிட்டேட்டை நம்ம டெஸ்ட்ராய் பண்ணாமல், முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த அனிமல்ஸை, வைல்ட் லைஃப்பை வந்து கன்சர்வ் பண்ணுறது தான் எக்கோசிஸ்டம் பேலன்ஸ்டாக இருக்கிறதுக்கும், நாம் எந்த பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செயலாக இருக்க முடியும். ஸோ ஆரம்பத்தில் சொன்ன விஷயத்தை அப்படியே விட்டுட்டோம் இல்லைங்களா? ஸோ கரடிகளால் தன்னோட நாஸ்ட்ரல்ஸை தானாகவே க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ண முடியும். என்ன காரணத்துக்காக இந்த மாதிரி ஒரு அடாப்டேஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், டெர்மிட்டேரியம், அதாவது கரையான் புத்துக்குள்ளே போய் அதோட வாயை நேரடியாக அதுக்குள்ளே வச்சு வேக்கம் கிளீனர் மாதிரி சக் பண்ணி அந்த கரையானையோ இல்லை எறும்பையோ வந்து உறிஞ்சி எடுக்குது இல்லையா? அப்படி வரும்போது சில கரையான்களோ எறும்போ மூக்கு வழியாக போய் அதுக்கு இரிட்டேஷன் பண்ணிடலாம் இல்லையா? அந்த மாதிரி டைமில் இதோட நாஸ்ட்ரல்ஸை அதுவே வந்து க்ளோஸ் பண்ணிவிடுதான். ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஒரு அடாப்டேஷன் ஸ்லாத் பேருக்கு இருக்குது. ஸோ இதுதான் ஸ்லாத் பேர் பற்றி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண நினச்ச இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு அனிமல் பற்றி நான் வீடியோ போடணும் அப்படின்னா ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், கீப் சப்போர்ட்டிங் Zoology Talks. Thank you.